வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நியூ ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் கிளிக் ட்ரேட் சொல்லிட்டு, இந்த ஒன் கிளிக் ட்ரேடுன்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய அல்கோட்ரிக்ஸ் யூசர்ஸ்க்கும் இல்லை புதுசாக எடுக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வரக்கூடிய ஒரு புது சிஸ்டம். இது எப்படி இது வந்து பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஆப்ஷன் ஸ்கேல்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப மிக வேகமாகவும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கணுன்ற அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட இந்த டூல் தான் இந்த ஒன் கிளிக் ட்ரேட். இந்த ஒன் கிளிக் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே ஸ்க்ரீன்லேயே நம்ம எப்படி ஆப்ஷன் செயினில் காலன் புட்டு வந்து ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ, அதே போல் இந்த ஒன் கிளிக் ட்ரேட்லேயும் உங்களுக்கு தேவையான காலன் புட்டை ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வரலாம். மற்றும் அதை பார்த்திங்கன்னா ஒரே கிளிக்கில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதாவது பையிங் பண்ண முடியும். அதே போல் ஷார்ட் போகிறவங்க ஷார்ட்டும் அடிக்க முடியும். மற்றும் இதில் பார்த்திங்கன்னா பார்ஷியல், ஸ்கொயர் ஆஃப், ட்ரெய்லிங், ஸ்டாப் லாஸ், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, காலுக்கு செப்பரேட்டாக டார்கெட், புட்டுக்கு செப்பரேட்டாக டார்கெட், ஓவரால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒன் கிளிக் ட்ரேடில் வந்து எனேபிள் ஆகிருக்கு. முதல்ல நம்ம இந்த ஒன் கிளிக் ட்ரேடில் இந்த பேஜில் இருக்கக்கூடிய லே அவுட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இது எல்லாமே கால் ஆப்ஷனை குறிக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் பாக்ஸஸ் எல்லாமே புட் ஆப்ஷனை குறிக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரேஞ்ச், அதாவது நாம் இந்த ஒன் கிளிக்கில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்க்ரால் டவுன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு மார்க்கெட் இப்போது 51,000லேருந்து 52,000 வரையும் இல்லை 52,500 வரையும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவை போட்டுட்டு இங்கே லோடுன்னு கொடுக்குற பட்சத்தில் நமக்கு தேவையான அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் புட் ஆப்ஷன் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் தெரிய ஆரம்பிக்கும். அவ்வாறு தெரியும் போது நமக்கு எந்த ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும் அப்படின்னு வேணுமோ அந்த ஆப்ஷனை நம்ம வந்து டைரெக்டாக வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு கிட்டையும் ரைட் ஹேண்ட் சைடில் சின்ன பாக்ஸ் இருக்கும், ஒருத்தில் பீன் இருக்கும், க்ரீன் கலரில் எஸ்ன்னு இருக்கும். நாம் டைரெக்டாக போயிட்டு பியை கிளிக் பண்ணுற பட்சத்தில் பை ஆகிடும், எஸ்ஸை கிளிக் பண்ணுற பட்சத்தில் அது செல் ஆகிடும். இப்போது உதாரணமாக நம்ம இப்போது 51,200 கால் ஆப்ஷனை வாங்கணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா நேராக 51,200 கால் ஆப்ஷன் கிட்ட வந்தோன்னா பி கிளிக் பண்ணால் பி ஆகிடும். இது ஒரு வழி. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து இப்போது ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிற பட்சத்தில் 51,169 இருக்குது. இப்போ மார்க்கெட் நான் 51,000லேருந்து நான் 52,500 வரையும் போட்டு லோடு கொடுத்துருக்கேன். லோடு கொடுக்குற பட்சத்தில் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ரேட்டு ட்ரேட் ஆகுதோ அந்த ரேட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல காட்ட ஆரம்பிக்கும். ஆனால் அது வந்து அப்டேட் ஆகாது. இது வந்து ஒரு ஐடியாக்காக தான். உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் வந்து இந்த கீழே நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை நம்ம அந்த ஸ்ட்ரைக்கு கிட்ட கொண்டு போனீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கர்சரை எந்த ஆப்ஷன் கிட்ட கொண்டு போகிறீங்களோ, உதாரணத்துக்கு 50,900 நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் பை செல் பட்டன் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். உதாரணமாக 51,400 நான் இந்த இடத்துல கர்சரை கொண்டு போய் லைட்டாக கிளிக் பண்ண கூட வேண்டாம், கர்சரை வச்சாலே போதும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 51,400 காட்ட ஆரம்பிக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பை 1, பை 2, பை 4, பை குவான்டிட்டி இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இது மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணுறதன் மூலமாக உதாரணமாக
பை ஒன்றை போயிட்டு நீங்கள் 2 கிளிக் பண்ணிங்கன்னா 2 லாட் பை ஆகும். 51,400 கால் ஆப்ஷன். இல்லை புட் ஆப்ஷன் வாங்குறதா இருந்தால் 50,800 புட் ஆப்ஷன் வாங்கணும்னா டேரெக்டாக பை இந்த பி கிளிக் பண்ணிங்கன்னா பை ஆகிடும். அப்படி இல்லைனா இங்கே வந்து எனக்கு 2 லாட் 3 லாட் வாங்கணும், எவ்வளோ லாட் நீங்கள் குவான்டிட்டி வேணுமோ, உதாரணமாக 50,800ன்ற இடத்துல இங்கே பீன்ற ஸ்கொயர் இருக்குது. இங்கே நீங்கள் எனக்கு ஒரு 3 லாட் வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பட்டன் குவான்டிட்டின்னு இருக்குது. இந்த பட்டன் குவான்டிட்டியில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 45ன்னு போட்டிங்கன்னா 3 லாட். இப்போ போய் நீங்கள் இந்த பட்டனில் போயிட்டு 50,900 பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 3 லாட் வந்து பை ஆகும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், டைரெக்டாக நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பையோ செல்லோ பண்ண முடியும். உதாரணமாக இந்த இடத்துல 50,800 புட் ஆப்ஷன் இருக்குது. இந்த 50,800 புட் ஆப்ஷன் இல்லை 50,300 புட் ஆப்ஷன் இருக்குது. இந்த 50,300 புட் ஆப்ஷன் உதாரணத்துக்கு நான் இப்போது ஒரு ஆப்ஷனை வாங்கி காட்டுறேன். இப்போ 51,200 இருக்குது. இப்போ 51,200 புட் ஆப்ஷனை நான் வந்து ஒரு 2 லாட் வாங்கணும் அப்படின்னா 51,200 கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 51,200 புட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பை 2ன்னு இருக்குது. நான் பை 2 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுற பட்சத்தில் நமக்கு 2 லாட், இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இந்த இடத்துல இது கீழே வந்து ஆர்டர் புக், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது, இந்த சைடு இருக்கிறது புட் ஆப்ஷனுக்கு உண்டான ஆர்டர் புக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கால் ஆப்ஷனுக்கு உண்டான ஆர்டர் புக். இந்த ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் புட் ஆப்ஷனுக்கு செப்பரேட்டாக மேக்ஸிமம் ப்ராஃபிட் செட் பண்ணிக்கலாம். உதாரணமாக ஒரு 1000 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வேணும்னா 1000 ரூபான்னு டைப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிளிக் பண்ணிக்கலாம். அதே போல் மேக்ஸிமம் லாஸ் கிளிக் பண்ணிக்க முடியும். அதே போல் ட்ரைலிங்கும் நம்ம பண்ணுறதுக்கு உண்டான இந்த இடத்துல ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணமாக எனக்கு ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா ட்ரைல் பண்ணணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை 500 ரூபா ட்ரைல் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ட்ரைல் ஆஃப்டரை நம்ம கிளிக் பண்ணுற பட்சத்தில் ட்ரைல் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வாங்கின குவான்டிட்டியை பார்ஷியலாக நம்ம புக் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸும் இந்த இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோ, உதாரணமாக நான் காலோ புட்டோ ஏதோ வச்சுருக்கேன், ஓவரால் எனக்கு 3000 வந்தால் ப்ராஃபிட் இல்லை 5000 வந்தால் ப்ராஃபிட்டுன்ற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோ செட் பண்ணிக்க முடியும் ப்ராஃபிட். அதே போல் ஓவரால் ரிஸ்க்கும் செட் பண்ணிக்க முடியும், ட்ரைலிங்கும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கும் நாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக நான் இப்போ 2 லாட் வாங்கியிருக்கேன் பட்டன் மூலமாக 51,200 புட் ஆப்ஷன். அது வந்து இந்த இடத்துல காட்டுது 51,200. இதில் எனக்கு இப்போ லாபம் இருக்குது, ஒரு பாதி வந்து கட் பண்ணால் போதும்னு நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SQ 25%, SQ 50%, SQ 100%ன்னு 3 பட்டன் இருக்குது. இந்த இடத்துல SQ 50%-ஐ ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதில் பாதி குவான்டிட்டி ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்கன்னா தெரியும், செல் குவான்டிட்டியில் 15 காட்டுது, ஓப்பன் குவான்டிட்டியில் வெறும் 15 தான் காட்டுது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரெட்டப்படையில் இருந்தால் மட்டும்தான் பாதி கட் பண்ணணும். 3 வச்சுட்டு 50% கட் பண்ணிங்கன்னா அது கட் ஆகாது. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மற்றும் இல்லை எனக்கு மொத்தம் இந்த இடத்துல எல்டிபியும் காட்டும், நமக்கு என்ன நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸுடைய எல்டிபியும் இந்த இடத்துல காட்டும். இல்லை எனக்கு ஓவரால் எல்லா பொசிஷனும் கட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நாம் போயிட்டு இந்த 51,200 கிட்ட இருந்த எஸ் பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக இந்த இடத்துல 51,200 புட்டை போட்டுட்டு ஒரு லாட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல் 1, ஏன்னா ஒரு லாட் இருக்கிறதுனால செல் 1 பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடில் ஆர்டர் புக்கில் வந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் 100% இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் ஆஃப் 100%-ஐ ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பொசிஷனும் கட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னும் புட் ஆப்ஷனை வாங்க விரும்புகிறேன். வாங்கிட்டு அதே 51,200 இல்லை, இந்த வாட்டி 51,300 வந்து ஒரு லாட் வாங்கணும் அப்படின்னா 51,300 போட்டுட்டு பை ஒரு லாட் நம்ம பை பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் பை பண்ணியிருக்கேன், ஒரு லாட் பை ஆகிருக்கு. மற்றும் 51,400 இல்லை 51,200 ஒரு லாட் பை பண்ணணும், இல்லை
51,400 இல்லை 50,900 பை பண்ணணும் அப்படின்னா 50,900 புட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஒரு லாட் கிளிக் பண்ணோன்னா நமக்கு 50,900 ஒரு லாட் பை ஆகிருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்ட்ரைக்கை கூட நம்ம ஆல்கோவில் இந்த ஒன் கிளிக் ட்ரேடில் பை பண்ணிக்க முடியும். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். உதாரணமாக 51,300 புட் ஆப்ஷன் வந்து 412 ரூபா ட்ரேட் ஆகிருக்கு. நீங்கள் ஆவரேஜ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக 51,300 இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பை 2, இந்த இடத்துல பை 2ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 15 குவான்டிட்டி இருந்தது 45, அதாவது 3 லாட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பையும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் பை பண்ணிவிட்டு ஈஸியாக போகலாம். இதில் இன்னொரு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நம்ம பை பண்ணதுலேருந்து லாபம் இருக்குது. இதை நாம் ஒரு 100% கட் பண்ணணும், நம்ம கட் பண்ண விரும்புகிறோம், ப்ராஃபிட்டை புக் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா நாம் டைரெக்டாக போயிட்டு இந்த இடத்துல இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 50% கட் ஆகாது. ஏன்னா இருக்கிறதே 3 லாட்டை 1.5 லாட்டில் விற்க முடியாதுன்ற காரணத்தினால நாம் ஒரு லாட்டோ இல்லை மொத்தமாக தான் விற்க முடியும். ஸோ இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல 100%ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ லாபம் கண்ணில் பார்த்த உடனே நான் ஒரு 100% கிளிக் பண்ணலான் இருக்கேன். இந்த இடத்துல எம்டிஎம்மும் நமக்கு காட்டி கொடுக்கும். ஓவரால் எம்டிஎம் நமக்கு பிஎன்எல்லும் இந்த இடத்துல காட்டும், புட்டோட எம்டிஎம்மும். இப்போ பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ் 80 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம 139 243 இருக்குது. இப்போ நான் உடனே வந்து கிளிக் பண்ணிட்டேன் 100%, உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் 2300 இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு லாட் இருக்குது பார்த்தீங்கன்னா 50,900, அதையும் நான் இந்த 100% கிளிக் பண்ணிட்டேன்னா ஓவரால் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் நாம் எளிமையாக வந்து இந்த ஒன் கிளிக்கை ட்ரேட் பண்ண முடியும். இதில் ட்ரெயிலிங்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. இது நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இலவசமாக அப்டேட் பண்ணி தரோம். ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் தயவுசெய்து நம்ம சப்போர்ட் டீம் கால் பண்ணி இந்த புது அப்டேட்டை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.